நமோ நாராயணாயனும் நாமம். நாம் கண்டிப்பாக துன்பப்பட வேண்டியவர்களே. ஒரு மீனை நாம் தண்ணியிலிருந்து எடுத்து நிலத்தில் போட்டுவிட்டால் அது மகிழ்ச்சியடையாது, மாறாக அது இறந்துவிடும். அதுபோல் நிலத்தில் வாழும் நம்மை தண்ணீரில் போட்டால் நம்மால் மகிழ்வுடன் இருக்க முடியாது. மிகப்பெரிய சமுதிரத்தின் நடுவில் வீழ்ந்த மனிதனால் கண்டிப்பாக உயிர் பிழைப்பது கடினம். ஆகவே நாம் அனைவரும் ஆன்மீக உயிர்வாழிகள். இந்த உலகம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் விளைவிக்கப்பட்டுள்ளதை போல அபார 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 அபரா 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 என்றால் தாழ்ந்த தன்மையுடையது என்று பொருள். இந்த பௌதிக உலகம் நாம் வாழ்வதற்கேற்றதல்ல. இதனாலேயே நாம் அனைவரும் மகிழ்ச்சியற்றவர்களாக இருக்கின்றோம். எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த பௌதிக உலகில் நாம் இருக்கின்றோமோ நம்மால் மகிழ்ச்சியுடன் இருக்க முடியாது. இந்த பிறப்பிறப்பு என்கிற தொடர் சக்கரத்தை நாம் நிறுத்தியாக வேண்டும். கிருஷ்ண பக்தியை பயிற்சி செய்து பகவானின் ஆன்மீக உலக அடைய முயற்சிக்க வேண்டும். கிருஷ்ணர் பகவத்கீதையில் கூறுகிறார், ஜென்ம கர்மசமே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வத ஜக்வா தேகம் புனர்ஜன்ம நைதிமாம் ஏதிசோர்ஜுனா. எனது தோற்றம் செயல்களும் திவ்யமானவை என்பதை எவனொருவன் அறிகின்றானோ அவன் இந்த உடலை விட்டபின் மீண்டும் பௌதிக உலகில் பிறவி எடுப்பதில்லை. அர்ஜுனா, அவன் எனது நித்திய உலகத்தை அடைகிறான் என்று ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனை நோக்கி கூறுகிறார். என்னை அறியாமை. ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் பகவான் ரிஷபதேவர் கூறுகிறார், நூனம் பிரமத்தா குருதே விகர்ம. புலனுகர்ச்சியே வாழ்வின் குறிக்கோள் என்று கருதுபவன் பௌதிக வாழ்வில் பித்தனாவது உறுதி. இந்த பௌதிக உலகில் மகிழ்ச்சியாக வாழ்கிறேன் என்று நினைப்பவன் சாதுவல்ல, அவன் மூடனாவான். பொதுவாக நாம் அனைவரும் வெளித்தோற்றத்தில் மகிழ்ச்சியாக இருப்பதாக காட்டிக்கொள்கின்றோம், அவ்வளவுதான். ஆனால் உள்ளே நாம் படும் இன்னல்களை மற்றவர்கள் அறிவதற்கு வாய்ப்பில்லை. வெளியே செல்வதற்கான வழியை அறியாமல் கொடிய மிருகங்கள் நிறைந்த அடர்ந்த காட்டில் சிக்கிக்கொண்டு ஒருவனால் மகிழ்ச்சியுடன் இருக்க முடியுமா? நிச்சயமாக இல்லை. துன்பங்கள் நிறைந்த இந்த பௌதிக உலகத்திலிருந்து வெளியேறுவதற்கான வழியை அறியாமல் சிக்கியுள்ள நாம் இந்த உலகம் மிகவும் அபாயகரமானது என்பதை மறந்து பணம், பதவி, உறவினர்கள், சமுதாயம் எனும் மாய பிம்பத்தை கொண்டு மகிழ்ச்சியாக வாழ விரும்புகின்றோம். இது எப்பேற்பட்ட ஒரு அறியாமை என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காக ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார். நேரம் வரும்போது நாம் பக்தியினை தொடங்குவோம். நேரம் வரும்போது நான் பக்தியினை பயிற்சி செய்கின்றேன் என்று பல நபர்கள் கூறுவதை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நேரம் எப்போதெல்லாம் வரும்? நேரம் எப்போதும் வரும். நேரம் வரும்போது நாம் மனநடை வேண்டியிருக்கும் என்பதே நிதர்சனம். பக்தி செய்வதற்கு என்று தனியாக நேரம் வரப்போவதில்லை. நேரம் வரும்போது பக்தியினை தொடங்குவேன் என்பது தவறான தத்துவமாகும். சரி, இந்த கூற்றை நாம் எடுத்துக்கொண்டால் நேரம் வரும்போது பணம் வரட்டும். பணம் சம்பாதிப்பதற்காக நாம் எதற்காக இவ்வளவு தூரம் பிரயத்தனம் செய்ய வேண்டும்? நேரம் வரும்போது கல்வியினை கற்கலாம். எதற்காக பள்ளிக்கூடம், கல்லூரிகள் செல்ல வேண்டும்? நேரம் வரும்போது பெண் தோழியே, ஆண் நண்பர்களோ கிடைக்கட்டும். எதற்காக நாம் ஏக்கத்தோடு முயற்சி செய்ய வேண்டும்? நேரம் வரும்போது பக்தி செய்யலாம் என்ற தத்துவம் கருத்தானது மேலே குறிப்பிட்ட அனைத்திற்கும் செய்யலாமே. ஆனால் பக்தி என்று வரும்போது மட்டும் இத்தகைய கருத்தினை கூறுவது மிகவும் அபத்தமானது. நேரம் வரும்போது நோயானது தானாகவே சரியாகிவிடும். மருத்துவமனைக்கு சென்று மருத்துவரை பார்க்க வேண்டாமே, செல்ல வேண்டாமே என்று நாம் சொல்வதில்லை. ஆனால் நேரம் வரும்போது பக்தி செய்யலாம் என்று கூற்று முற்றிலும் தவறானது. பிற்காலத்தில் நன்றாக இருக்க வேண்டுமானால் இப்போதே நிறைய படித்து நல்ல வேலை மற்றும் தொழில் செய்து அதிகமான அளவிற்கு பணம் சம்பாதித்து சேமித்து வைக்க வேண்டும் என்று தவறான வழியில் கற்பிக்கப்படுகிறது. இதன் மூலம் நமக்கு ஒன்று நன்றாக புரிய வருகிறது. மக்கள் பக்தி பாதையினை பயிற்சி செய்வதற்கு விருப்பப்படுவதில்லை. உண்மையான சித்தாந்தம் என்னவெனில், பக்தி செய்வதற்கான நேரம் வந்துவிட்டது. வேதாந்த சூத்திரத்தின் முதல் ஸ்லோகத்தில் வியாசதேவர் கூறுகிறார், அதாதோ பிரம்ம ஜிக்ஜாசா. வேதாந்த சூத்திரம் என்றால் வேதத்தினுடைய சாரம் என்று அர்த்தம். வேதத்தில் கூறப்பட்டுள்ளது அதோதோ பிரம்ம ஜிக்ஷாசா. அதோதோ என்றால் அதோ
தற்போது நேரம் வந்துவிட்டது. பிரம்ம ஜிக்ஞாசா என்றால் பகவானுக்கு பக்தி செய்தல் என்று பொருள். நமக்கு மனித சரீரம் கிடைத்த உடனேயே பக்தி செய்வதற்கான நேரம் வந்துவிட்டது. பகவான் நமக்கு மனித உடலை கொடுத்து உடனே பக்தி செய்வதற்கான நேரம் வந்துவிட்டது. நாம் இதற்கு முன்னர் பல்வேறு உடல்களை எடுத்து சுற்றி கொண்டு வந்துள்ளோம். பறவைகள், ஊர்வன, தாவரங்கள், விலங்குகள் என பல பிறவிகளை கலந்து வந்துள்ளோம். பகவான் நமக்கு மனித உடலை கொடுக்கும்போது இந்த ஜீவன் பல கோடி பிறவிகளாக பல்வேறு உடல்களில் சுற்றி திரிந்துள்ளான். அவனுக்கு தற்போது மனித உடலை கொடுத்து பக்தி செய்வதற்காக வாய்ப்பினை ஏற்படுத்தியுள்ளார். நாம் மனித உடலை பெற்றவுடன் பக்தி செய்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்றே அர்த்தம். மனித உடலை பெற்ற பிறகு நேரம் வரும்போது பக்தி செய்கிறேன் என்று கூறுவதை பகவத்கீதை பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நராதமா என்று கூறுகிறார். அவன் மிகவும் வீழ்ச்சியடைந்தவன். நரா என்றால் மனிதன், தமா என்றால் கடநிலை யோன். பகவான் நமக்கு மனித சரீரத்தை கொடுத்துள்ளார். அவரை பற்றிய நாமங்கள், குணங்கள், விலைகள் போன்றவற்றை பாடிக்கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருப்பதற்காகவே நமக்கு பேசக்கூடிய சக்தியினை கொடுத்துள்ளார். சிந்தனை செய்வதற்கான சக்தியினை கொடுத்துள்ளார். நமக்கு புத்தியினை கொடுத்துள்ளார். நமக்கு பார்க்கும் சக்தியினை கொடுத்துள்ளார். விலங்குகளால் இவற்றை பயன்படுத்த இயலாது. மனிதரால் மட்டுமே மாயை என்றால் என்ன, கிருஷ்ணன் என்பவர் யார் என்ற கேள்விகளை கேட்டு அதற்கான விடையை தேட முடியும். மனித உடலை நமக்கு 2 கைகள் 2 கால்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. விலங்குகளுக்கு அவ்வாறு இல்லை. நம்முடைய உடலினை பயன்படுத்தி பகவானுக்கு பக்தி தொண்டு செய்வதற்காகவே பகவான் இத்தனை வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துள்ளார். இதற்கு மாறாக நாம் இத்தகைய வசதிகளை பெற்றும் பக்தி செய்யவில்லை. ஏனெனில் நம்மிடமுள்ள பேசும் சக்தி, யோசிக்கும் திறன், புத்தி போன்றவற்றை பகவான் எடுத்துக்கொள்வார். மீண்டும் நாம் நீரில் பறவை இனம், தாவரங்கள், விலங்குகள் என்று சுற்றித் திரிய வேண்டியதுதான். அதனால் நாம் பிறர்க்கரிய இந்த மனித உடலை பெற்றுள்ளோம். பக்தி செய்வதற்கான நேரம் வந்துவிட்டது. அதனால் தயவுசெய்து பகவானுக்கு பக்தி தொண்டினை செய்து பிறப்பிறப்பு என்னும் தொடர் சக்கரத்தினை நிறுத்துவோம். நீ பல பேர் குடும்பங்கள் இப்படி தான் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் சின்ன வயசுலேயே நீ நன்னா படிமா, நிறைய பணம் சம்பாதிக்கணுமா, டாக்டர் படிக்கணுமா, இன்ஜினியரிங் போகணுமா, நீதிவியானமா ஆகட்டும், பக்தி செலுத்துமா, ராமநாமத்தை சொல்லுமா, கிருஷ்ணநாமத்தை சொல்லுமான்னு சொல்லிக் கொடுக்குறவா ரொம்ப 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 அரிதாக போயிடுது. இது ரொம்ப வேதனையாக இருக்குது நம்ம இந்து மதத்துக்கு. நான் யாரையும் குறையாவோ தப்பாக சொல்லலை, மன்னிக்கணும். ஏன்னா நம்ம மதம்தான் எப்பொழுது வளர்ந்தது, எப்போது ஆரம்பிக்கப்பட்டது என்று இன்று மட்டும் யாராலும் கண்டுபிடிக்கணும். தொன்று தொட்ட மதம் நம்ம இந்து மதம். இதன் சாராம்சமே வாழ்வியல். வாழ்க்கையை எப்படி வாழ்வதற்கு என்பதற்காகவே உணர்த்தப்பட்டு கொடுத்த காவியங்களே ராமாயணம், மகாபாரதம். தர்மத்தை தர்ம வழியில் ஜெயித்தான் ராமச்சந்திரமூர்த்தி. அதர்மத்தை அதர்ம வழியில் சென்று அதர்மத்தை ஜெயித்து தர்மத்தை நிலைநாட்டான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். இப்படி வாழ்வியலுக்காகவே 2 காவியத்தை 2 இதிகாச புராணம்னே சொல்லலாம். அது பகவானே பிரபஞ்சத்தை ஸ்ரீவைகுண்டத்துலேருந்து கீழே வந்து நம்மளுக்காகவே கலியுகம் எப்படி மோசமாக இருக்கும், இவ்வளோ கொடுமையாக இருக்கும், மக்கள் மாயையில் மாட்டின்ட்டு சாப்பிட்றது, தூங்குறது, இப்படியே பொழுதுபோக்கி ஒரு நேரம், ஒரு செகண்டு கூட இறைவனை பார்க்கணும், இறைவனை துதிக்கணும், இறைவனை நாடி செல்லணும். இறைவனுக்காக நம்ம ஒரு நிமிடமாவது வாழ்க்கையில் ஒரு நாளில் செய்யணுன்ற எண்ணம் பலருக்கு இன்னும் வரல. இன்னும் ஒன்று சொல்லப்போனால் பல பேர் வீட்டில் திருவிளக்கே ஏற்றுறதில்ல. செவ்வாய் வெள்ளியை ஏற்றினா போதுன்னு சொல்லலாம். ஆனால் செவ்வாய் வெள்ளியை சாப்பிட்டா போதுமே, ஏன் டெய்லி 3 வேளை சாப்பிட்றோம்? உனக்கு பிறவி கொடுத்ததற்கு நன்றி செலுத்துவதற்காகவே நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல் என்பதை புரிந்து கொண்டு வாழ கற்றுக்கொண்டு வாழுங்கள். அதுவே நம்முடைய எந்த மதம், அதுவே நம்ம இந்து மதத்தின் சாராம்சம். ஏற்றினேன் திருவிளக்கு எந்தன் குடி விளங்க. உன் குடும்பம் நல்லா இருக்கும், குழந்தை நல்லாக்க நீ இருக்க மட்டும் நல்லபடி இருக்கணும்னா தெய்வத்தை போற்றித்தான் ஆகணும், தெய்வத்தை நினச்சித்தான் ஆகணும், தெய்வத்தை நாமத்தை சொல்லித்தான் ஆகணும். அவள் சொன்ன மாதிரி சரி நாளைக்கு பக்தி செலுத்தா, இன்றைக்கி உடம்பு தான் நாளைக்கு டாக்டர் போகலாம் வரும், அடுத்த செகண்டே ஆட்டோ, கார், ஆம்புலன்ஸ் வச்சு பறக்கிறோம். இல்லை நீ உயிர் பயம் போய்டுவோமோ. நீ என்றைக்கு பிறந்தாயோ அன்றைக்கே உனக்கு என்ன நினைச்சிட்டா. எல்லாருக்குமே யாருமே இது விதிவிலக்கே கிடையாது. பிறப்பு நிச்சயிக்கப்பட்ட ஒன்று, இறப்பு நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. இடைப்பட்ட வாழ்க்கையில் வாழக்கூடிய வாழ்க்கை அனைத்துமே அனித்தியம். இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கூறப்பட்டுள்ளது.
இவை அனைத்தும் புரிந்து கொண்டவர்களாக நல்லவர்களாக வல்லவர்களாக வளர்ச்சியடைய நாடு நம்மால் முடிந்த என்ன செய்வோம் என்ற ஆத்ம விசாரணையுடன் நம்முடைய பங்கு என்ன என்ற பாரத தேசத்திற்கு என்னை புரிந்து கொண்டவர்களாக புரிந்து கொண்டு நலமாக வளமாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு எல்லாம் வல்ல அலவேல் மங்கா சமேத ஸ்ரீ சீனிவாச மலையப்ப ராதாருக்மணி சமேத ஸ்ரீ கிருஷ்ண பகவானை பிரார்த்தித்து அனைவருக்கும் ஆசீர்வாதம். எம்பெருமானார் ராமானுஜரின் திவ்ய திருவடிகளே சரணம்.